ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிபிபி ஜேபியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷனில் இருந்துச்சு மார்க்கெட். ஸோ ஓகேங்களா, அந்த கன்சால்டேஷன்ஸை கவர் பண்ணுற மாதிரி அப் சைடு அண்ட் டவுன் சைடு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. நமக்கான டார்கெட்ஸும் ஆல்சோ க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா, டவுன் சைடு டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 196.864 அந்த லெவலில் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆனால் அந்த லெவல் வரைக்கும் க்ளீனாக மார்க்கெட் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அண்ட் டவுன் சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். டவுன் சைட் டார்கெட் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 22 பிப்ஸ் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்சைட் டார்கெட் பார்த்தோம்னா டார்கெட் வந்து க்ளீனாக இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக இருக்க ஹையை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது அப்சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அப்சைட் டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 48 பிப்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து 6:30 வந்து மார்க்கெட்டு நியூயார்க் செஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதனால் ஒரு நல்ல ஒரு வால்யூம் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பிரேக் அவுட் ஆகிற சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டே புக் பண்ண முடியும். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக அலர்ட் செட்